வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பூண்டு மாங்காய் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். வாங்க என் கூட. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவை நீளமாட்டு அதை போட்டுக்கலாம். ஒரு 5 பூண்டு வச்சுருக்கேன், இதை தோலோடு நம்ம அப்படி சதைச்சிடலாம். இந்த பூண்டு அவ்வளோத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். லைட்டாக கிண்டி கொடுத்துருவோங்க. இப்போ கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. காயப்பொடி போட்டாச்சு. இப்போ இதை நறுக்கி வச்சுருக்கிற மாங்காவை நம்ம போட்டுடலாம். மாங்காவை நான் ஒரு மாங்காவை சின்னதாக தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ நான் உப்பு கொஞ்சம் போடுறேன். உப்பு பரல் உப்பு தான் போடுங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் சர்க்கரை கொஞ்சம் சர்க்கரை வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். இது புளிக்காத மாங்காய் தான் நல்லாயிருக்கும். புளிச்ச மாங்காய்னா கொஞ்சம் சர்க்கரையை கூட போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை இலகி கொடுக்கும். கரைஞ்சி நான் தண்ணியே விடலை, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வத்தல் பொடி வேணும்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் இந்த பச்சை மிளகாவே போதும்னா நீங்கள் அப்படியே இறக்கிடலாம். ஆனால் நான் கொஞ்சம் வத்தல் பொடி போட போகிறேன். இந்த பச்சை மிளகாவில் உள்ள காரமே போதும்னு நினச்சிங்கன்னா வத்தல் பொடி போட வேண்டாம். வத்தல் பொடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வத்தல் பொடி பச்சை வாசனை போகட்டும், கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மாங்காயெலாம் நல்லா வெந்து ஆயிலெலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கடுகையும் கொஞ்சம் வெந்தயத்தையும் நான் வந்து வெறும் சட்டியில் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது எப்போதுமே நான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன். அதை வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். அதில் சின்ன ஸ்பூனுக்கு குட்டி ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும். இந்த மணம் வந்து கடுகையும் வெந்தயத்தையும் நான் லைட்டாக வெறுஞ்சட்டி எண்ணெய் விடாமல் அதை வறுத்து பொடிச்சு நீங்கள் ஒரு பாட்டிலில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம மாங்காய் கோசு, மாங்காய் ஊறுகாய், எந்த ஊறுகாய் எதுக்கு போட்டாலும் நல்லாயிருக்கும். புளியோதரையெல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். நான் அதை பொடிச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து ரெடி ஆயாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பூண்டு மாங்காய் தொக்கு ரெடி ஆயாச்சு. இந்த பூண்டு மாங்காய் தொக்கு வந்து தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.